என்னதுமா இது? Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennaiflavours in UAE. I'm Farzana. இப்போலாம் பயங்கர சூடாக இருக்குல்லங்க. வாங்க ஒரு டூர் போகலாம் கொடைக்கானலுக்கு. எவ்வளோ சில்லுன்னு இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கலாம். என் கூடவே ஒரு ரிச்சுவலாக டூர் வாங்க. லைட்ஸ் ஆன் பண்ண முடியாதா இங்கே? ஸோ நாங்கள் எல்லாம் கொடைக்கானல் போகிறோம். பாய். வெளிநாட்டிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இந்த ஊருக்கு திரும்பி வராங்க இல்லையா, அந்த நம்ம சாப்பாடுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அவங்களுக்கு தாங்க தெரியும் நம்ம ஊரோட இட்லி அண்ட் இந்த வடை பொங்கல் பூரியோட அருமை எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது சில கடைங்களெல்லாம் அந்த மாதிரி ஒரு கடை தான் இந்த கடை. How you guys are feeling about the trip? இதை எடுத்து போடவா? இது கருமத்தியா? Stinky dates. இல்லை, ரொம்ப வருஷம் இதே மூச்சு தான் வச்சுருக்கேன். வாட் ஹேப்பன்? பொட்லேட்டில் வந்து வடை இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இந்த மனுஷங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொடைக்கானல் ட்ரிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பிளான் பண்ணது. அதாவது 2 நாளைக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி பிளான் பண்ணி எப்படி கிளம்புனது தான். அதனால் எனக்கு ப்ராப்பராக எதுவும் புக் பண்ண முடியல. பர்வீன் ட்ராவல்ஸில் வந்து நான், எங்கள் அம்மா, அப்புறம் என் கிட்ஸ், என் ஹஸ்பண்ட் எல்லாம் போயிருந்தோம். கிட்டத்தட்ட 9:30 or 10 o'clock சரி ஞாபகம் இல்லை. நான் போய் 4 months ஆச்சு இல்லையா, அந்த ரமதானுக்காக தான் டிலே பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த விளாக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், அதுவும் இந்த விளாகோட நெக்ஸ்ட் வர போகிற விளாக் ரொம்ப நல்லா இருக்கும் டெஃபினட்டாக. கீழே இருக்கிற 2 சீட்ஸு, மேலே இருக்கிற 2 சீட்ஸு இது அம்மாவோட. ஹாய் அனுஷ், how are you? This is a room tour of my apartment. This is the apartment. Bus room. So there's a pillow, like 2 pillows and 2 blankets and a TV and my sister and the screen and the view outside. And down my parents are over there. Yeah, that's it. That is my grandma. Yeah, and this is Anusha. We are going to Kodaikanal. இங்கே முன்னாடிலாம் கொடைக்கானல் அடிக்கடி போயிடுவோம். லைக் 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு நல்லா 1 மாதம் அந்த மாதிரிலாம் கூட இருந்துட்டு வருவோம். ஸோ இப்போல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு இல்லையா, டைம் ஆகிடுச்சு இல்லையா, அதனால நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் மாறி இருக்குது, அந்த கிளென்லினஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கூட மாறி இருக்குது. ஸோ பை த வே இதுதான் நாங்கள் வந்து லெமன் ரைஸ் கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுதான் சாப்பிட்டுட்ருக்கோம் நாங்கள் எல்லோரும். லெமன் ரைஸும் அந்த என்ன சொல்கிறது பொட்டேட்டோ ஃப்ரை இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது ட்ராவலில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளியோதரையோ அந்த லெமன் சோறும் அதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் இல்லையா. அந்த கட்டு சோறுலாம் வச்சு சாப்பிடும்போது வரும் பாருங்கள் ஒரு திருப்தியும் சந்தோஷமும். அது என்ன பிரியாணி கொடுத்தாலும், பிரியாணியோ மித்த எந்த ஹை எண்ட் ஃபுட் கொடுத்தாலும் வராதுங்க. இந்த மைஷாவோட பிறவி பயன் இருக்கு இல்லையா, அது என்ன பயமுறுத்துறது மட்டும்தான் நினைக்கிறேன். நேகமாக எப்படி வந்தான்னு ஃபர்ஸ்ட் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தாங்க வந்தா எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது இல்லையா. திடீர்னு வந்து தலையை விட்டுட்டு இப்படி காமிக்கிறான். மித்த எல்லோரும் பார்த்து அழுதாங்களோ என்னவோ தெரியலங்க, ஆனால் பயங்கர பயமாக இருந்தது பார்க்க. நான்லாம் ஒரு 1.5 வடை கொஞ்சம் லெமன் சோறு சாப்பிட்டு படுத்தவ தான் சென்னையில். அதுக்கப்புறம் நான் எழுந்துக்கவே இல்லை, அப்படியே நல்லா தூங்கிட்டேன். என் அம்மா, என் ஹஸ்பண்ட் எல்லாம் கூட கீழே இறங்கி இந்த மலை அடி வாரத்தில் டீ காஃபிலாம் குடிப்பாங்க இல்லையா, அங்கெல்லாம் போய் குடிச்சிட்டு வந்தாங்க. பட் நான் எழுந்துக்கவே இல்லை, அப்படியே படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அப்படியே தூங்கினவ தான். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் இறங்கின ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா லேக்கில் தான் இறங்கணும். எப்படி தூங்கியிருப்பேன் அப்படின்னு என் ஃபேஸை பார்த்தாவே தெரியும், நல்லா உப்பி போயிருக்கு. இந்த ட்ராவலில் போனாலே நல்லா உப்ப ஆரம்பிச்சிடும் ஃபேஸ், அந்த மாதிரி தான் இருந்தது. மைஷா பாருங்க வாய் திறந்துட்டுருக்கா. வாய் திறந்து அந்த புகை வரும் இல்லையா, அதை வச்சு விளையாடிட்டு இருக்கா. என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க வந்து கொடைக்கானல் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்லி தான் எல்லாமே புக் பண்ணது. ஸோ அவங்க தான் எல்லாமே புக் பண்ணி கொடுத்தாங்க. அவர் தான் கேபு கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அவர் வந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக ஸ்டே பண்ண நல்ல ப்ராப்பர்ட்டி தான் சொல்லுவேன். பட் சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் ஓவரால் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி. சின்ன ப்ராப்பர்ட்டி பட் ஸ்டில் ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது எப்போ பில்ட் பண்ணதுன்னு தெரியல, பட் ரொம்ப ஓல்டாக விண்டேஜ் ஸ்டைலில் பிரிட்டிஷ் டைமில் பில்ட் பண்ணதான்னு கூட எனக்கு சரியாக தெரியல. பட் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. அது டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்களேன். அங்கே நல்லா அந்த ப்ளே ஏரியா எல்லாமே கூட இருந்தது, ஸ்விங் இருந்தது, அப்புறம் வந்து அந்த கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே கூட இருந்தது. ரொம்ப கம்மியான ரூம்ஸ் தான் இருக்குது, லைக் ஒரு 6-7 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓவரால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே நல்லாவே வச்சுருக்காங்க.
மேனேஜ்மெண்ட் பெருசாக எதுவுமே இல்லை, பட் இண்டிவிஜுவலாக இதை போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. Anisha, do you like it? அப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸு, டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ், பேரட்ஸு, அப்புறம் வந்து பன்னி எல்லாமே வளர்க்குறாங்க. ஸோ கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அப்புறம் இந்த வுட்டெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேம்ப் ஃபயர் வைக்கிறதுக்காக நினைக்கிறேன். அப்புறம் வெளியிலே பார்பிக்யூ செட்டப்பும் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போன டைம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸியாக ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே ரோசஸ் பார்த்தீங்கன்னா லைக் கார்டன் மாதிரி நிறைய பெருசாக வளர்ந்துதுங்க ட்ரீ. அதுவும் இந்த ரோஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கு இல்லையா, அது அவ்வளோ வாசனையாக இருக்கும். என்னோடய ட்ரீம் என்னென்னா சொந்த வீட்டில் எனக்கு சென்னைக்கு நான் திரும்பி போகும்போது இந்த மாதிரி பெருசாக ட்ரீ வைக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசையே. எனக்கு சின்ன சின்ன விஷன் இருக்கும் இல்லையா. எனக்கு என்ன விஷன் அப்படின்னா வீடை சுற்றி மரம் வைக்கணும், வீடை சுற்றி பூ வைக்கணும், அதில் வந்து இந்த பிங்க் கலர் ரோஸ் வைக்கணும். அது நல்ல வாசனையாக இருக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுதான் நல்ல வாசனையாக இருந்தது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இது என்னதுமா இது? என்ன மாதிரி நேச்சர் லவ்விங் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். சுற்றி அவ்வளோ பூ வச்சுருக்காங்க. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல். இங்கே முல்லைப்பூ பந்தல்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னு சரியா தெரியல, அதுதான் நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனை. சுற்றி டிஃப்ரெண்ட் கலர்ஸான பூங்க, அவ்வளோ அழகான வியூ. சின்ன இதுதான் பட் சூப்பரான வச்சுட்டேங்க. எங்கள் அத்தாவும் வர சொல்லி எவ்வளோ கெஞ்சணும், பட் அவங்க வரவே இல்லை கடைசி வரைக்குமே. நாங்களும் என்னென்னோ சொல்லி பார்த்தோம், அவங்க வரல. பேசிக்காக எங்கள் கூட வரதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் என்னோட அண்ணனுங்க வந்து கூப்பிட்டுட்டு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க அவங்க எப்போவுமே. எங்கள் கூட வரதுக்கு என் கூடயோ இல்லை என் ஹஸ்பண்ட் கூடயோ வரதுக்கு அவங்க ரொம்பவே யோசிக்கிறாங்க. அது எதனாலன்னு தெரியல. மேபி பொண்ணுங்க மட்டும் இருந்தால் கூட வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பொண்ணுங்க இருந்தால் பொண்ணுங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் இப்படி இருக்க தான் செய்கிறாங்க நம்ம ஊரில் இன்னுமே. உங்கள் பேரண்ட்ஸும் இப்படியான்னு சொல்லுங்கள், நான் மனசு ஆறி போயிடும் எனக்கும். This is my mom's phone. It's iPhone, so it's more clear. So I take this one. Like, look at the view now. Bro, it's still having a sweat. Huh? வருஷாக்கு நாங்கள் கோசி சோறு போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். They won't understand Tamil. எப்படி அவளுக்கு என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாளோ அதே மாதிரி நானும் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். எப்படினெல்லாம் பண்ணாலும் அப்போ நானும் வெறுப்பேற்றுவேன், அவளும் என்னை வெறுப்பேற்றுவா. இது எங்கள் 2 பேருக்குள்ள அப்படி ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பேக் சைடில் வந்து ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. அந்த சைட் பார்த்தீங்கன்னா மைஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள், அவ்வளோ மங்கீஸ், மதர் மங்கி, லிட்டில் மங்கி, எல்லாமே மங்கி தான். எங்களோட ரூம் ரெடி ஆகிட்டு இருக்க வரைக்கும் தான் அந்த ரூமில் இருந்தோம். பட் அதுவே எங்களால் தாங்க முடியல. இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இந்த இடத்துல. ஏன்னா மங்கி இருந்தால் கதவு திறக்கவே முடியாதுங்க. ஆனால் அங்கே ஒரு காஃபி ஒன்று கொடுத்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெஷ் மில்கில் காஃபி குடித்தேன். இங்கே கிடைக்கும், பட் நம்மளோட ஊர் டேஸ்ட் அளவுக்கு இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேம்பூ ட்ரீ கூட இருந்ததுங்க. பேம்பூ ட்ரீ எல்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல நல்லா சில்லுன்னு இருக்குமா. ஸோ ஆல்ரெடி கொடைக்கானல் சில்லுன்னு இருக்கும், பட் அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான் மச்சா வாய்ட்ட ரூம் டூர். காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பழைய காட்டேஜ் தான், ஓகேவா. ஸோ கதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இருக்க டிவி கூடவே இந்த ஃபேட் டிவி இருக்கும் இல்லையா, எல்லாம் முன்னாடிலாம் நம்ம இருக்கும்போது இருந்தது இல்லையா, லைக் எல்சிடி கிடையாது, முன்னாடி இருந்தது நார்மல் டிவி, அந்த டிவி இருக்குது. அப்புறம் பில்டின்லேயே எல்லாமுமே லைக் கப்பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய மாஸ்டர் பெட்ரூம் சொல்ல முடியாது, பட் அந்த பிக் சைஸ் பெட் இருந்தது, கிங் சைஸ் பெட் இருந்தது. பட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் சைஸ்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நாங்கள் அவ்வளோ பேர் இருந்து தாங்கலையான்னு சரியா தெரியல. சோஃபாஸ் இருந்தது, அப்புறம் வந்து வழக்கம் போல் கெட்டில், அப்புறம் கப்ஸ் எல்லாமுமே இருந்தது. ஹாட் வாட்டர் பார்த்திங்கன்னா அதுதான் பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா கிட்ஸை வச்சுருக்கும் போது, வயசானவங்க வச்சுருக்கும் போதுனா 24 hours ஹாட் வாட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் கீசர் இருக்குது, பட் ஸ்டில்வே இது 24 hours யூஸ் பண்ண முடியாது. அதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே. ஸோ இதெல்லாம் தான் ஓவராலாக பாத்ரூம். இதுதாங்க நாங்கள் இங்கே வந்து ஒரே ஒரு நாள் ஸ்டே பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து வேறு ஒரு ரூம் மாறிட்டோம். எங்களுக்கு வந்து இத்தனை பேர் அக்காமடேட் பண்ண முடியலன்றது தான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வேறு. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இதே மாதிரி இன்னொரு கொடைக்கானல் சீரிஸோடு வரேன்.